ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கோதாஸ்துதி 19வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஆண்டாள் சூடிக்களைஞ்ச மாலையை எம்பெருமான் தன்னுடைய சிரசில் சூடின்றதுனால அவ்வளவு நறுமணம் கிடச்சிதான் எம்பெருமானுக்கு. அதுவும் என்ன அற்புதமான மனம், இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாசனையை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுக்கு அப்படி ஒரு நறுமணம் கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த 20வது ஸ்லோகத்தில் கோதாதேவியோட கடைக்கண் பார்வையினால எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட சந்தோஷம் வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே त्वन्मौलिमाल्य परसंभरणेन भूयः इन्दीवरस्रजमिवा तदधि त्वदीयानि आकेकराणि बहुमान विलोकितानि. அதாவது புதுவை வேயர் பயந்த விளக்கே, இந்த உலகத்துக்கெல்லாம் இந்த அனைத்து ஜகத்துக்கும் ரக்ஷகனா இருக்கான், தந்தையா இருக்கான் உன்னுடைய நாயகன். அப்பேற்பட்ட அவன் நீ சூடிக்களைஞ்ச மாலைய அதுலேருந்து வர அந்த காந்தியில ஆசைப்பட்டு அதை அப்படியே தன்னுடைய திருமுடியில சூட்டின்னுட்டான். அவன் அப்படி திருமுடியில சூட்டின்றதுக்கு என்ன பாக்கியம் அந்த மாலை பெற்றதோ. கோதாதேவி நீ சூடிக்கலந்த மாலைக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவனுடைய அன்பு அப்படி இருக்கிறதுனால தான் அவனும் உன்னுடைய மாலையை தன்னுடைய முடியில சூடின்டான். அந்த சூடின்றத அவர் எங்க சூடின்னு இருக்கார் அப்படிங்கிறத நீ ஓரக்கண்ணால பார்த்தியோ இல்லையோ. அந்த ஓரக்கண்ணால நீ அரக்கண் பார்வை பார்த்ததே அவ்வளவு கடாட்சம் கிடைச்சிருக்கு எம்பெருமானுக்கு. அந்த அரக்கண் நோக்கில் அவன் திருமுடி படுற போது கரு நெய்தல் பூக்கள் இன்னொரு மாலை சாத்தினா மாதிரி இருந்துதான் உன்னுடைய கடாட்சம். உன்னுடைய கடாட்சம் இன்னொரு மாலை சாத்தினா மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். அதாவது ஆண்டாள் கடாட்சமே ஒரு மாலையாக எடுத்து அவள் ஏற்கனவே பூமாலையும் சூடியிருக்கா, பாமாலையும் தொடுத்து சாத்தியிருக்கா. பாமாலை என்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே 30 பாசுரங்களெல்லாம் பாடி சாத்தியிருக்கா, பூமாலை சூட்டியிருக்கா. அதைத்தான் ஸ்ரீ தேசிகனும் 7வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதே இந்த ரங்கநாதன் ரொம்ப பகுமானத்தோடையும் ரொம்ப ஆதரவோடையும் தன்னோட சிரசுக்கு மேலே வச்சுட்டுருக்கார். அதுவும் என்ன எல்லா வாசனையும் அதில் அப்படி இருக்கு அப்படிங்கிறார். இத்தனைக்கும் என்ன பக்ஷஸ்தலத்தில் பிராட்டி இருக்கா, பூமாதேவி வராக அவதாரத்தில் பூமி தேவியை அப்பவும் அவதாரம் பண்ணியிருக்கா. அப்போ அந்த பூமாதேவியை தன்னுடைய கோரப்பற்களுக்கு நடுவில் வச்சுருந்தார். அதே இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆண்டாள் நீ சூடி கொடுத்த அந்த உத்தரீத்தை முதற்கொண்டு தன் தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கார். அப்படின்னா அந்த உன்னுடைய உத்தரியத்துக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு பெருமை. ஆண்டாள் என்னதான் இப்படியெல்லாம் இருந்தா கூட எம்பெருமான் உன்னை ஏற்பானோ அப்படின்னுட்டு தோழிகளுக்கெல்லாம் சந்தேகம். என்னதான் இருந்தாலும் நீ அவர் மேல அளவு கடந்த பாசமே வச்சிருந்தாலும் சரிதான், பக்தியே வச்சிருந்தாலும் சரிதான், உன்னை ஏத்துப்பானோ அவன்? அவனும் ஆதிசேஷன் படுக்கையில இருக்கானே, அவன் உன்னை ஏத்துப்பானோ அப்படின்னு தோழிகள்லாம் சந்தேகிக்கிறாளாம். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, பல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. எனக்கோசரம் பண்ணாட்டா கூட என் திருத்தகப்பனாரும் என்னுடைய ஆச்சாரியம் நாமா இருக்கிற
என்னுடைய திரு தகப்பனாருக்கு அவருக்கோசரமானாலும் என்னை ஏற்றுப்பார் அப்படிங்கிறா. பெரியாழ்வார் நினைக்கிறாரா, சரி நம்ம எப்படியா இருந்தாலும் பெருமாள் ஏற்றுப்பான் அப்படிங்கிறது அவருக்கு யூகத்தில் தெரியுது. தெரிஞ்சாலும் சரி பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பகவத் சங்கல்பம்னு இருக்காராம். இந்த தோழிமார்கள் கிண்டல் எல்லாம் பார்த்தா ஆண்டாளுக்குமே சந்தேகம் வருதான். அப்போ ஆதிசேஷன்ல சயனிச்சுட்டு இருக்காரே இவர் செல்வர் பெரியர் வேற. அப்படி இருக்கிறவர் என்னதான் இருந்தாலும் என் தகப்பனாருக்கோசரம் என்னை ஏத்துப்பார் அப்படின்னு திருப்பியும் சொல்றாளாம். ஆண்டாள் மாலைய தலையில அதுவும் சிரசுல இந்த ஜகத்துக்கே ரட்சகன் ஆன எம்பெருமான் சூட்டின்னு இருக்கான். ஆண்டாள் திருமுடியில சூடின அந்த மாலைய எம்பெருமான் இப்படி சூட்டின்னு இருக்கான் அப்படின்னு மனசுல அவளுக்கு சந்தோஷம் இருந்தாலும் அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஆண்டாளுக்கு. அது அப்படியே கடைக்கண்ணால ஓரக்கண்ணால எம்பெருமான பார்க்குறாளாம். என்னதான் இருந்தாலும் தோழிகள்லாம் வேற இருக்கா, சங்கோஜமா இருக்கும் இல்லையோ, நேருக்கு நேர் பார்க்க முடியல. அதனால ஓரக்கண்ணால பார்க்குறாளாம். பார்த்தா எம்பெருமான் சிரசுல இருக்கான் அந்த உத்தரியும் அந்த தான் களைஞ்ச சூடி கொடுத்த மாலையும். அவளுக்கு சந்தோஷமான சந்தோஷம். ஒரு பக்கம் ஆசையா இருக்கு, பக்தியா இருக்கு, காதலாவும் இருக்கு. சரி சரி பெருமாள் நம்ம சூடி களைஞ்ச மாலையை தன்னுடைய சிரசில சாத்தின்னு இருக்கார், நம்ம இன்னும் நிறைய புஷ்பம் சாத்தின்னு பெருமாளுக்கு தரணும் அப்படின்னுட்டு நினைக்கிறாளாம். நம்மளே இப்போ கோவிலுக்கு போனோம்னா நம்ம ஏதோ புஷ்பம் எடுத்துட்டு போகிறோம், அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறோம். அர்ச்சகர் அதை பெருமாள் கிரீடத்தில் சாத்துறாரா, அதுவும் சந்தோஷம். இல்லை தாயார் கழுத்தில் சாத்துறாரா, அதுவும் சந்தோஷம். இல்லை எம்பெருமான் திருமார்பில் சாத்துறாரா, அதுவும் சந்தோஷம். அப்படி சந்தோஷப்படுற போது நம்மளே இப்படி சந்தோஷப்படுற பொழுதோ ஆண்டாளுக்கு எவ்வளவு சந்தோஷம். அதுவும் திருமுடியில ஜெகத் ரக்ஷகனான எம்பெருமான் சாத்தின்னு இருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, உடனே அவ கண்ணாலேயே பேசுறாளாம், ஜெகத்துக்கெல்லாம் ரக்ஷகன் இந்த மாலையம் திருமுடியில சூட்டின்றதும் அதெல்லாம் மறந்துட போறேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாளாம் வேற பெருமாளுக்கு. அப்படி கடைக்கண்ணில் பார்க்குற பொழுதும் பெருமாள் நினைக்கிறாராம், இவ இப்படி ஓரக்கண்ணால பார்க்கறதே அதுவே ஒரு பூமாலை சாத்தினா மாதிரி இருக்கு நமக்கு. அதுவும் எப்பேற்பட்ட பூமாலை, கருநெய்தல் பூ மாதிரி இருக்கான். இப்படி கருநெய்தல் புஷ்பத்தால இன்னொரு மாலை சாத்தினா மாதிரி இருந்துதான். ஆண்டாள் பூமாலை சாத்தினாள், பாமாலையும் சாத்தினாள், இப்போ பார்வை மாலையும் சாத்தி தன்னுடைய கண்களால கடாட்சமும் பண்ணிட்டா. சாதாரணமாகவே நம்மளாம் என்னென்ன பண்ணுவோம், பெருமாள் ஒரு கடாட்சம் பண்ணினாலே போரும் நமக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பெருமாள் ஆண்டாள் கடாட்சத்துக்கு எதிர்பார்த்திருக்கார். ஆண்டாள் கடாட்சமே பெரிய கடாட்சம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, தாயாரும் பெருமாளும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறது நமக்கும் சந்தோஷம். இதே ஸ்ரீ தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்துல 683வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார், அழகைரிவபிம்பிதை ஸ்ருதீனாம் ஹரிநீலை ஸ்ருஜசித்வம் உன்மயுகைஹி கமலாதயிதஸ்ய பாதரக்ஷே கருணோதன்வதி சைவல பிரரோகான். பாதுகாதேவியே, இந்த தேவ மாதர்கள்லாம் ஒன்ன சேவிக்கிறா. அவ அப்படி சேவிக்கிற பொழுதோ அவளுடைய கூந்தல்லாம் ஒரு வித்தியாசமா தெரிஞ்சுது. என்னன்னா நீலமணியோட சோபை தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த தலைமுடி கருப்பா இருக்கு, நீலமணியோட சோபை வேற தெரியறது, அதுவும் கருநீலமா தெரிஞ்சது. அப்பதான் எனக்கு தோணித்து, கருணை கடலான எம்பெருமான் ஒரு கலக்கமும் இல்லாம இருக்கார். அந்த மாதிரி கலக்கமா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த அந்த கடல்ல இருக்கிற நீரை சுத்தம் செய்யறதுங்கிறது எப்படின்னா, ஒரு பச்சை பசியல்னு ஒரு பாசி அது மேல மூடிண்டு இருந்ததுன்னா அந்த பாசியில இருக்கிற முளைகள் எல்லாம் சேர்ந்து இந்திரநீல கதிர்களை உண்டாக்குற மாதிரி
ஒரு பிரமிப்பா இருந்தது அப்படின்னுட்டு ஸ்ரீ தேசிகனுடைய வர்ணனை. இதே நம்ம ஒரு குளத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த குளம் பச்சை பசின்னு பாசி தூர்த்து இருக்கிற மாதிரி தெரியும். அதே அது கிட்டக்க போயிட்டு அந்த பச்சையா இருக்கிறதெல்லாம் விளக்கினோம் அப்படின்னால் உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி அப்படியே ஸ்படிக்கம் போல அவ்வளவு நன்னா இருக்கும். அதே மாதிரி நீ இந்த பச்சை நிறமா பாசியா இருக்கிற அதனுடைய முளைகள்லாம் சேர்ந்து மேல பச்சையாவும் கீழே இந்திரநீல கதிர்கள் மாதிரியும் தெரிகிறது அப்படின்னுட்டு ஸ்ரீ தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமான வர்ணனையை கொடுத்தோ நம்மளை அப்படியே அதில் மூழ்கடிக்கிறார். அடுத்து 21வது ஸ்லோகத்தில் எப்படி மூழ்கடிக்கிறார் பார்க்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.